தமிழ்நாட்டுல எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அத பார்க்க உங்களுக்கு டைம் இல்ல. 2 குட்டி பசங்க வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அத வச்சு நீங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு தேவா யாரு ஜீவா? இதுல அந்த ஆளுக்கு யார் தேவா யார் ஜீவானே தெரியல. இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களாடா? உட்காருங்க உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? பசங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு போல இவங்க குடுக்கற சாப்பாடுல பள்ளிதான் இருக்குன்னு. மகேஷ் வந்திருக்காருல? ஆமாமா, மகேஷ் இங்கெல்லாம் வந்துருவாரு. பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க மாட்டாரு. ஏன்னா ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்றாருல. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறைச்சு பார்ப்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை. அங்கிள் இப்ப நீங்க சொல்லுங்க, பேப்பர்ல படிக்காம அவன மாதிரியே பார்க்காம சொல்லணும். சொல்லுவீங்களா நீங்க? அவன் சாப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடலாம். ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு விழுந்தாலும் எவனும் வந்து கேட்க மாட்டான். அப்படி இருக்கு. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இதே வேலையா இருந்துடாம அதேதான் நாங்களும் சொல்றோம். ரீல்ஸ் பண்ணாம மக்களுக்கு போய் நல்லது பண்ணுங்க. கடைசியில ப்ரமோஷன் பண்றதுக்கு 2 குட்டி பசங்க தேவைப்படுறாங்கல்ல. நெக்ஸ்ட் இயர் திவாகரா